ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் 5 o'clock நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். மார்னிங் இந்த மாதிரி ஏஞ்சி வந்து வெளியே நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி இருந்தால் மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே போல் தான் இன்றைக்கி எனக்கு இந்த டேவும் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவும் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ கடைசி வரையில் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஏஞ்சி கொஞ்சம் நேரம் வெளியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து கொஞ்சமாக டிடாக்ஸ் வாட்டர் தான் வச்சு குடித்தேன். அதில் வந்து என்னென்ன போட்டேன்னா சீரகம், சோம்பு, அப்புறமா சீரகம், ஒரு 5 ஐட்டம் போட்டேன் அதில். மார்னிங்கில் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி குடித்தோன்னா ரொம்ப 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 ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கொஞ்சம் அந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே பொங்கி ஃபுல்லாக ஊற்றிடுச்சு. 2 நிமிஷத்தில் எப்படின்னாலும் இதுவாகிடுது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பசங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக இன்றைக்கி வந்து என்ன செய்கிறதுன்னு தான் ஒரு இதுவாகிடுது டவுட்டு. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து முடிஞ்சிடுது. ஊற்றின்னு வந்துட்டேன்னா அது ரொம்ப சுடாக என்னால் குடிக்க முடியல. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குடித்தேன். ஏன்னா அவ்வளோ சூடாக நம்மளால் குடிக்க முடியாது. இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து குடிச்சே ஆகணும் அது. அப்புறமா இன்றைக்கி வந்து தோசை மாவு இருந்துச்சு. சரி வெறும் தோசை இட்லியே செஞ்சு கொடுத்துன்னு எப்படி பசங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேரட்டு, ஆனியன், அப்புறமா வந்து கொரியண்டர் போட்டு குழி உருண்டை தான் செஞ்சுருந்து. பணியாரம் சொல்லுவாங்க, குழி உருண்டை சொல்லுவாங்க. ஆனால் எப்படி வருமோ அப்படி சொல்லலாம். எங்கள் ஊரில் குழி உருண்டை தான் சொல்லுவாங்க. சரி பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு பசங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு சிம்பிளாக கடலக்கொட்டை சட்னி தான் செஞ்சேன். எல்லாருக்கும் கடலக்கொட்டை சட்னி எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு அதை நான் வீடியோ ஷூட் பண்ணல. இல்லை உங்களுக்கு அப்படி வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாப்பாவும் நல்லா சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. சட்னி இப்போல்லாம் இன்னும் தெரியல. என் பசங்க வந்து மம்மி சட்னி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றானுங்க. உங்கள் பசங்களும் இப்படி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஆனால் இது செஞ்சாலும் ரொம்ப 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 குயிக்காக முடிஞ்சிடுதில்ல. எனக்கு என்னவோ இந்த இட்லி தோசை செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிடுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். எங்கள் வீட்டு சின்ன குட்டி வந்து வந்து பார்த்துன்னுக்குறாங்க, என்ன செஞ்சுன்னுக்குறாங்க. இதை என்ன சொல்லி ஏமாற்றிருக்கிறேன்னா அவங்களுக்கு குழி உண்டெல்லாம் சொல்ல தெரியல. கேக்குன்னு தான் சொல்லி ஏமாற்றிருக்கிறேன் நான். இப்படியும் சொல்லி ஏமாற்றி தான் சாப்பிட வேண்டியதாகுது பசங்களை. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து ஆப்பிள் ஸ்நாக்ஸுக்கு, அப்புறமா கொஞ்சமாக சிப்ஸு தான் வச்சேன். பசங்க ரெடி ஆகிட்டு அவங்களே ரெடி பண்ணி அவங்கள அனுப்பி வச்சுட்டு பிறகு தான் அப்புறம் மற்ற வேலைலாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் மார்னிங்கே ஏஞ்சதுமே வீடெல்லாம் மாஃப் போட்டு விட்டுட்டு பெருக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். ஏன்னா அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிட்டா தான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடியறதுக்கு. டிஃபன் ஏற்றினது ஏதாவது ஒன்று மறந்துனே இருப்பேன். அது எங்கன்னா வச்சுட்டு அதே மாதிரி தான் டிஃபனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பாக்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். அப்புறமா ஒன்றா எடுத்து வைக்கிறதுக்குள்ளே முன்னெல்லாம் வந்து சீக்கிரமாக லேட்டாக வரும் வேன் அவங்களது. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாங்க. நானும் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் வந்ததோ ஏதாவது ஜூஸ் குடிக்கணும், இல்லை டீ காஃபி ஏதாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. பசங்க கிளம்புனதும் சரி இன்றைக்கி மோசம்பி ஜூஸ் தான் செஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூடவே அப்படியே சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு வேலை செஞ்சு ஒரு வேலை இதுவாகினே லேட் ஆகிட்டிங்களே ஆகினே இருக்குது இல்லைங்களா. எப்போவுமே அப்படியே கண்டினியூவாக செஞ்சுட்டேன்னா சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிடும் என்னோடய வேலை. நானும் ஜூஸ் எல்லாம் செஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒலையும் வச்சுட்டேன். சாப்பாடும் ஆயிடுச்சு, ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா என்ன இன்றைக்கி செஞ்சேன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது, நம்ம பசங்களுக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் செஞ்சுருந்து.
அது என்னென்னா ஏபிசி ஜூஸ் தான். அதோட பவுடர் தான் செஞ்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு சரி அது செய்கிறதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் இல்லைங்களா, ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 கேஜிஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ யோசிக்க தோணுது, இன்னும் ஒரு 2 கேஜி 3 கேஜி வாங்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்துச்சேன்னு யோசிச்சுன்னுக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குது, கெட்டு போயிடும், இன்னத்துக்கு நிறையா வாங்கிட்டு போயிட்டு கீழே போடுறதுன்னு நினச்சி தான் நான் கம்மியாக வாங்கினேன். ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதெல்லாம் இங்கே இன்றைக்கி கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சமாக லெமனு, கடல மாவு, ஹனி, அப்புறம் காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பேக் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து குளிச்சிட்டோன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். ஹேர் ஃபாலுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டி முதல்ல வந்து கொஞ்சம் அந்த லெமன் இது பண்ணேன் இல்லைங்களா, ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது வந்து எடுத்து நம்ம ஃபேஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த அப்ளை பண்ணிடணும். நல்லாவே இருக்குது, பரவாயில்ல. பார்த்து ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு. அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஏபிசி ஜூஸ் தான் ட்ரை பண்ணுறது இன்றைக்கி. கேரட் வந்து காத்தாலே நான் துருவி வச்சுட்டேன். இப்போது ஒரு பெரிய பீட்ரூட்டாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு ஹாஃப் பீட்ரூட். முதல்ல எது செய்கிறதா இருந்தாலும் கம்மியாக லிமிட்டாக செஞ்சு பாருங்கள். அது கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறைய செய்யுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கேன். அது வந்து ட்ரை பண்ணப்போவே நல்லா வந்துச்சு. சரி அது காலி ஆகிடுச்சு பவுடர், அதனால தான் இதுவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோவும் போட முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லோ பிபி ஆகிடுச்சு. அதனாலேயே எடுக்கவே முடியல வீடியோஸு. இப்போது நல்லா கொஞ்சம் செட் ஆன பிறகு தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு முதல்ல நல்லா துருவிக்கணும். கேரட்டும் பீட்ரூட்டும் ஆப்பிள் அப்படியே கட் பண்ணி மிக்சியில் போட்டாவே அது ஆட்டிடும். இது துருவாது அப்படியே ஆட்டினோன்னா சின்ன சின்ன அப்படியே கொஞ்சம் அப்படியே இருக்கும். நைஸாக ஆட்டாது. தண்ணி விடாமல் அதை நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கனமாக இருக்கிற பாத்திரம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து கீழே ஒட்டாத நல்லா வரும். முதல்ல நட்ஸு வந்து ஒரு 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை பவுட்ரு பண்ணி வச்சுங்க. இது நான் வந்து அந்த இரும்பு கடாயி எனக்கு இது கரெக்டாக சூட் ஆச்சு. இது போட்டுட்டு அந்த கொஞ்சம் அதுலேயே இருக்குது இல்லைங்களா, லைட்டாக தண்ணி, ஜாஸ்தி இல்லை, சும்மா லைட்டாக தண்ணி போட்டு அதை அலசி அதில் ஊற்றிட்டிங்கன்னா அது இதுவாகிடும். ஆனால் ரொம்ப மேலெல்லாம் சேர்த்துடும். மூடி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணேன். அது ஒரு 1.5 பவுல் போட்டேன். ஆஃப் பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, ஒரு ஆப்பிளுக்கு நான் அவ்வளோ வெல்லம் போட்டேன். கரெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்தா ஆனதும் அதை எடுத்து நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது அதில் எடுத்து போட்டு அது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஆகுது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் அதை என்ன பண்ணேன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம ஜலிச்சியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ஜலிச்சிக்கினேன். ஏன்னா என்னோடய அந்த நட்ஸு பவுடர் வந்து கொஞ்சம் சரியாக பவுட்ரு ஆகலை, அதனால தான் நான் ஜலிச்சிக்கினேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஹேர் போகாத கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நான் ஏலக்காவும் கொஞ்சமாக சேர்த்தேன். ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. பாப்பாங்களுக்கு ஈவினிங் நான் ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். பால் காசி அதில் நான் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். பாப்பாங்களும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு குடித்தாங்க. அவங்களோட ரியாக்ஷனை நீங்களே பார்க்குவீங்க பாருங்கள். டியூஷன் ஆகின்னு இருந்துச்சு. சரி நான் அந்த இதுவெல்லாம் மேலே இருக்கிற அந்த ஏடெல்லாம் சேர்த்து பட்டர் செய்யலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நெய் இருக்குது என்கிட்ட. நெய் இருக்கிறதுனால பட்டர் தான் இப்போதைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக அதுவும் ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன் நான், பட்டர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அந்த ஸ்மெல்லு அப்படியே நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணுது. ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு சர்க்கரை எதுவுமே போட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே பால் டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா
ரொம்பவே ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணி குடிக்குவாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு. என்னோடய கலர் வந்து அது பிங்க் கலரில் வரல. ஹார்லிக்ஸ் இது போர்ன்விட்டா இருக்குங்களா, அதே சேம் கலரில் ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஒன்றும் தெரியல. அது போர்ன்விட்டா மாதிரி ஒரு டேஸ்ட்டு இருந்தது பசங்க சைலண்ட்டாக குடிச்சிட்டாங்க. ஈவினிங் போல் நான் கொடுத்த அவங்க குடிக்கிற ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு. நம்மளோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அண்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டார். அது குடிச்சிது வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக குடிச்சிட்டு பார்க்குக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.